வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சிபிஐ சட்டவிரோத அமைப்பு என்ற கவுஹாத்தி ஹைகோர்ட் உத்தரவை ரத்து செய்ய சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு அவசர மனு. தனது கருத்தையும் கேட்க கோரி மனுதாரரும் கேவியட் மனு தாக்கல். ஏற்காடு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் துவக்கம். முதல் நாளிலேயே திமுக மனு தாக்கல். தேமுதிகவில் சஸ்பென்ஸ் நீடிப்பு. லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டி. ஜெயலலிதாவை தொடர்ந்து மாயாவதியும் திடீர் அறிவிப்பு. விரிவான செய்திகள். சிபிஐ சட்ட விரோதமான அமைப்பு என்று கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அவசர மேல்முறையீடு செய்துள்ளது. நாட்டின் பிரதான புலனாய்வு அமைப்பான சிபிஐ உருவாக்கப்பட்ட விதம் சட்ட விரோதமானது என்று கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. இதனால் 2G ஸ்பெக்ட்ரம், நிலக்கரி சுரங்க ஊழல் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளின் நிலை கேள்விக்குறியாகி இருப்பதால் கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய மத்திய அரசு வெள்ளியன்று முடிவு செய்தது. இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுகவின் ராசா உள்ளிட்ட சிலரது வக்கீல்கள் வெள்ளியன்று பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் கவுஹாத்தி உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டினர். போலீஸை போல சிபிஐக்கு புலனாய்வு செய்யும் அதிகாரம் இல்லை என்று கவுஹாத்தி பெஞ்ச் கூறியிருப்பதை குறிப்பிட்ட வக்கீல்கள் 2G வழக்கு விசாரணையை உடனே நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதால் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிரச்சினை விஸ்வரூபம் எடுப்பதை கருத்தில் கொண்டு சனிக்கிழமையன்றே உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அவசரமாக அப்பீல் மனுவை தாக்கல் செய்தது. சிபிஐ நீண்ட காலமாக பயனுள்ள முறையில் செயல்பட்டு வருவதையும் சிபிஐ அமைப்பில் இடம்பெற்றுள்ள 6000 அதிகாரிகள் பல்வேறு முக்கிய வழக்குகளின் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதையும் மத்திய அரசு தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. கவுஹாத்தி தீர்ப்பால் 9000 வழக்குகளின் விசாரணையும் 1000 வழக்குகளில் புலனாய்வு விசாரணையும் பாதிக்கப்படும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு நீதியின் நலனை கருத்தில் கொண்டு கவுஹாத்தி பெஞ்ச் வழங்கிய தவறான தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. பிரச்சினையின் தன்மையை கருத்தில் கொண்டு மனு மீதான விசாரணையை உடனே எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அரசு கோரியுள்ளது. அதனால் சனிக்கிழமையன்று மாலை 4:30 மணிக்கு தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு இம்மனுவை விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்ற அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு மட்டுமின்றி நவேந்திரகுமாரும் கேவியட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். கவுஹாத்தி தீர்ப்பு மீது எந்த உத்தரவையும் பிறப்பிப்பதற்கு முன் தன் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அசாமைச் சேர்ந்த BSNL ஊழியர் நவேந்திரகுமார் தன் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை ரத்து செய்ய கோரி கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவ்வழக்கின் தீர்ப்புதான் சிபிஐயின் அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஏற்காடு சட்டசபை இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் துவங்கிய முதல் நாளிலேயே திமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். தேமுதிகவின் சஸ்பென்ஸ் நீடித்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டசபை தொகுதிக்கு டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமையன்று துவங்கியது. திமுக வேட்பாளர் மாறன் தேர்தல் அதிகாரி சபாபதியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனிடையே 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக சுயேட்சை வேட்பாளரின் மனுவை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டதாக கூறி திமுகவினர் தேர்தல் பார்வையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 11 மணிக்குத்தான் இந்த வேட்புமனுவை வாங்க வேண்டும், ரசீது போட வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் 11 மணிக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இன்னொருவருக்கு உள்ளே மனு தாக்கல் செய்வது முறைகேடானது என்பதை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அங்கிருந்தே CEO எலெக்ஷன் மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிக்கும் பிரவீன்குமார் அவர்களுக்கும் இங்கிருந்து தொடர்பு கொண்டு பேசினோம். அவரும் முறையாக என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரிக்கிறேன் என்று சொன்னார். அதிமுக, திமுக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக தனது நிலைப்பாட்டை இதுவரை தெரிவிக்கவில்லை. புறக்கணிப்பா, போட்டியா என்ற சஸ்பென்ஸ் நீடித்து வருகிறது. லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் யாருடனும் கூட்டு சேரப்போவதில்லை என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதி டெல்லியில் சனியன்று கூறுகையில் 2014 லோக்சபா தேர்தலில் பகுஜன் சமாஜ் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார்.
காங்கிரசுடனோ அல்லது பாரதிய ஜனதாவுடனோ கூட்டு சேரப்போவதில்லை என்றும் தனது நிலைப்பாட்டை மாயாவதி தெளிவுபட எடுத்துரைத்தார். இந்திய அரசியலில் பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் கட்சிகள் மிகப்பெரிய சக்திகள் என்கிற தோற்றம் செயற்கையாக உருவாக்கப்படுவதாக கூறிய அவர் அந்த இரண்டு கட்சிகளையுமே மக்கள் விரும்பவில்லை என்றும் சாடினார். நாட்டின் பிரச்சினைகளுக்கு பாரதிய ஜனதா தான் தீர்வு காணும் என்று அதன் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதை நிராகரித்த மாயாவதி நாட்டை ஆட்சி செய்த போது பாரதிய ஜனதா என்ன செய்தது என்றும் பிரச்சினைகளை களைய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை விடுத்தார். காங்கிரசும் சரி பாரதிய ஜனதாவும் சரி இரண்டுமே ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் மாயாவதி கூறினார். லோக்சபாவில் 20 எம்பிக்களை கொண்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சி காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருகிறது. 80 லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேசத்தில் அதிக இடங்களை கைப்பற்றும் நோக்குடன் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக மாயாவதி அறிவித்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. லோக்சபா தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தும் 3 பெண்களில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியாக மாயாவதி உள்ளார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 எம்பி தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிடும் என்று ஜெயலலிதா ஏற்கனவே கூறி வருகிறார். மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக அரசியல் நடத்தும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடனான உறவை ஏற்கனவே துண்டித்து விட்டதால் அக்கட்சியும் லோக்சபா தேர்தலை தனித்தே சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் கயவர்களால் பலாத்காரம் செய்யப்பட்ட அப்பாவி மாணவி பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதன்கோட் நகரைச் சேர்ந்த இளம்பெண் அங்குள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளிக்கு சொந்தமான பேருந்து மூலம் பள்ளிக்கு சென்று வந்தார். இந்நிலையில் நவம்பர் 7ஆம் தேதி இரவு வீட்டிலிருந்து வெளியே வந்த மாணவியை பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேர் கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். மாணவியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்ததால் விஷயம் அம்பலத்துக்கு வந்துவிட்டது. இதையடுத்து பள்ளியிலிருந்து மாணவி நீக்கப்பட்டார். मोटरसाइकिल से तो जिन बाद बैठने लगी सी तो मुंडे कुछ बोलते ही कि रकेश आ गई थी। जब मैं उठेगी तो उन्होंने पिछों ना आगे ना मुंह मर की बेहोश करके लै गई 4 मुंडे ही ते तिन्ना मैं पहचानी है ते एक अनपहचान दिता ते मैं जो बाहर गई सी वो लै गई थी तो हूँ मैंने स्कूल दे भी नहीं मतलब कि अंदर लैके जाते स्कूल दे भी ना करता कहते कि स्कूल नहीं बाहरना तो मैं स्कूल पढ़ना चाहती कि मैंने स्कूल एडमिशन दी है. பலாத்காரம் செய்யப்பட்ட கொடூரத்தோடு பள்ளியிலிருந்தும் மாணவி நீக்கப்பட்ட சம்பவம் பஞ்சாபில் பெரும் பரபரப்பை கிளப்பியதை தொடர்ந்து பயந்து போன பள்ளி முதல்வர் மாணவியை நாங்கள் நீக்கவே இல்லை என்று ஜகா வாங்கினார். இதனிடையே மாணவியை சீரழித்த பேருந்து டிரைவரை போலீசார் கைது செய்தனர். எஞ்சிய 3 ஆசாமிகளையும் தேடுகின்றனர். நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க அனைவரும் சேவை வரி செலுத்த முன்வர வேண்டும் என மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மண்டல கலால் மற்றும் சேவை வரித்துறை சார்பில் சேவை வரியை தாமாக முன்வந்து செலுத்துவது குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் இந்தியாவில் சேவை வரி செலுத்துவதற்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை 17 லட்சமாக உள்ளது என்றும் ஆனால் சேவை வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை வெறும் 7 லட்சமாகவே உள்ளது என்று கவலை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் பங்கு பெற அனைவரும் தாமாக முன்வந்து சேவை வரியை செலுத்த வேண்டும் என்று தெரிவித்த சிதம்பரம் சேவை வரி செலுத்தாமல் இருந்தால் அவர்கள் சட்ட திட்டத்திற்குட்பட்டு தண்டிக்கப்படுவர் என்றார். 17 lakhs have voluntarily registered saying I provide service, I am obliged to pay service. How many of them actually pay? 7 lakhs pay. 10 lakhs do not pay. It's possible that a few of them may have gone below the threshold, but it's difficult to believe that 10 lakh SSCs have suddenly gone out of the tax net. I have 10 lakh SSCs who are either no filers or stop filers. முறையாக சேவை வரி செலுத்தி வருபவர்களும் சில சமயங்களில் வரி செலுத்தாமல் இடையிலேயே நிறுத்தி விடுவதாகவும் சேவை வரி செலுத்துவதற்காக வருமான வரித்துறை சார்பில் சுலபமான வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட உள்ளதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். கோவை நொய்யலாற்றில் கழுதைகள் மூலம் மணல் கடத்தும் சம்பவத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கோவை மாவட்டத்தில் உள்ள நொய்யல் ஆறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள செம்மேடு துவங்கி ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வரை செல்கிறது. இந்த ஆற்றில் சட்ட விதிமுறைகளை மீறி மணல் அள்ளப்பட்டு வருவது தொடர்கதையாக உள்ளது. இங்கு நடக்கும் மணல் திருட்டிற்கு பயன்படுவது வாகனங்கள் அல்ல, அதற்கு மாறாக கூலிக்கு ஆட்களை நியமித்து கழுதைகள் மூலம் கடத்தல்காரர்கள் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். கழுதைகள் மீது மணலை மூட்டைகளாக ஏற்றி மலைப்பகுதி வழியாக கொண்டு வந்து கடத்தல்காரர்கள் மணலை அதிக விலைக்கு விற்கின்றனர். கோவை செம்மேடு, ஆலாந்துறை, காலம்பாளையம் உட்பட 30 இடங்களில் இதுபோன்ற கழுதைகளை பயன்படுத்தி மணல் கொள்ளை நடந்து வருவதை அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாமர மக்களை கூலி வேலைக்கு அமர்த்தி அவங்கள ஆற்று படுக்கைக்கு கொண்டு போய் மம்மட்டி காரசட்டி எல்லாம் வச்சு அதுல அள்ளி அதை கழுதை மேல பொதி சுமக்கிற மாதிரி கழுதியை சுமக்க வச்சு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அந்த கொட்டப்பட்ட இடத்துல இருந்து லாரியில அள்ளி கொண்டு போறாங்க. இப்படி தவறான விஷயங்களை நிறைய பேர் செய்யறதுக்கு அதிகாரிகளும் சில நேரத்துல உடந்தையா இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய விதிகளையோ அரசாங்கத்தினுடைய சட்டங்களையோ அவங்க சரியாக பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த மணல் கடத்தலுக்கு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் துணை போவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆற்றின் கனிம வளம் குறையும் அபாயம் உருவாகும். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வரும் 17ஆம் தேதி நடக்கவுள்ள திருக்கார்த்திகை திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். கார்த்திகை திருவிழாவின் போது நடக்கும் மகா தீப நிகழ்ச்சியில் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொள்வார்கள். இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக மாவட்டத்தில் 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து வரும் பேருந்துகளுக்காக மார்க்கெட் கமிட்டியில் அமைக்கப்படவுள்ள தற்காலிக பேருந்து நிலையம் அவலூர்பேட்டை, திருக்கோவிலூர், மணலூர்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமையவுள்ள தற்காலிக பேருந்து நிலையங்களை மாவட்ட கலெக்டர் ஞானசேகரன் அனைத்து துறை அதிகாரிகளுடன் நேரில் வந்து ஆய்வு செய்தார். அப்போது பேருந்து நிலையங்கள் அமையவுள்ள இடங்களில் சாலைகளை செப்பனிடவும் தேவையான இடங்களில் வேகத்தடைகள் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு கலெக்டர் ஞானசேகரன் உத்தரவிட்டார். தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை விழா கோலம் பூண்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற பாம்பன் ரயில் பாலத்திற்கு அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழா கொண்டாடப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் தூக்கு பாலம் உலக பிரசித்தி பெற்றது. இந்த பாலத்தை பார்ப்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆங்கிலேயர்களால் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தூக்கு பாலம் இந்த ஆண்டுடன் 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்நிலையில் பாம்பன் பாலத்திற்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்படுவது குறித்தும் அது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்பதற்காகவும் தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் நாராயணன் ராமநாதபுரம் வந்தார். அப்போது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்து அங்குள்ள வசதிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தூக்கு பாலத்திற்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்படுவதாகவும் இவ்விழாவில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் தனுஷ்கோடி புயலில் சேதமடைந்த பாலத்தை சீரமைத்த பொறியாளர் ஸ்ரீதரன் உட்பட மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். பாம்பன் பாலம், அதில் தூக்கி பாலம், கீழே கப்பலும் மேலே ட்ரெயினும் போகக்கூடிய வசதி கொண்ட உலகத்திலேயே மிகவும் வியக்கத்தக்க விதத்தில் வடிவமைத்த பாம்பன் பாலத்துக்கு 100ஆண்டு விழா கொண்டாட தென்னக ரயில்வே இசைந்துள்ளது. அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யலாம், எப்படி அதை சிறப்பிக்கலாம் என்று கருத்தாய்வு கொள்ள நான் இன்று இங்கு வந்திருக்கிறேன். இந்த பாலத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய சென்னை IIT-யிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் நாராயணன் தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,864 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,858 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 51 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 48,410 ரூபாயாக இருந்தது.
திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 17ஆம் தேதி திருக்கார்த்திகை திருவிழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தற்போது தீப திருநாளுக்கான அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருப்பது போன்ற மண்ணை பிசைவதற்கு அரசு மானிய விலையில் இயந்திரங்களை வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். காலில் தான் மண்ணு மிதிச்சுட்டு இருக்கிறோம். வெளி மாநிலத்துல பாத்தீங்கன்னா இந்த மண்ணு மிதிக்கிறது மண்ணு இந்த கிரைண்டர் மாதிரி மிஷின்லாம் கொடுத்துட்டாங்க மண்ணு கரைக்கிறதுக்குன்னு. இப்போ தமிழ்நாட்டு கோயம்புத்தூர்ல வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு மண்ணு கரெக்டா கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே கிடைச்சாலும் வெளி மாநிலத்துல நிறைய கொண்டு வந்து இந்த விளக்கு அச்சு விளக்கு அதுன்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு இங்க செய்யறதுக்கு அந்த மாதிரி 2-3 மெஷின் கிடைச்சது நல்லா இருக்கு கவர்மெண்ட் மூலமா. தொழில்நுட்ப வளர்ச்சியால் மண்பாண்ட தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் மதுரை அருகே உள்ள விளாச்சேரி, பெத்தானியாபுரம் பகுதியிலும் மண்பாண்ட தொழிலை நம்பியே பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. மண் எடுப்பதில் சிரமம், அகல் விளக்குகளை காய வைப்பதில் சிரமம் என பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 25% உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மண்ணு முத கிடைக்கல, கஷ்டப்பட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் இல்லாம இருந்துட்டு இப்ப கடைசியில போய் கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா ஆர்டர் வாங்கி சங்கத்து மூலியமா போய் கொஞ்சம் ஆர்டர் கிடைக்கும், கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அடிக்க சொல்லி கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அறிவியல் மற்றும் நாகரிக வளர்ச்சி காரணமாக மண்பாண்ட பொருள் பயன்பாடு குறைந்து வரும் நிலையில் நலிவுற்ற நிலைக்கு செல்லும் இந்த தொழிலை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.